ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லா லேடிஸ்க்கும் வர்ற காமனான ப்ராப்ளம் பீரியட்ஸ் டயத்தில் வர்ற வயிற்று வலிக்கு நம்ம ஹோம் ரெமடிஸ் என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் வீட்டிலே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இந்த பெயின் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீரியட்ஸே எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கர்ப்பப்பையில் ஒவ்வொரு மாதமும் கரு முட்டைங்கிறது உருவாகுங்க. அது நமக்கு கருவாகாத பட்சத்தில் தான் நமக்கு என்ன ஆகும், பீரியட்ஸை வெளியில் வருது. இப்போ அது வெளியேறும்போது நமக்கு அந்த கருப்பையெல்லாம் விரிஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு அந்த பெயின் உருவாகுதுங்க. இப்போ இந்த பெயின் எதனாலலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நிறைய ஓவராக ப்ளீடிங் இருக்கிறதுனால, இல்லைன்னா அதில் உள்ள திசுக்கள்லாம் அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற திசுக்கள்லாம் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால, இல்லை ஒரு 20 வயசை விட கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப உடம்புல தேவையான சக்தி இல்லாமல், ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் நமக்கு இந்த பெயின் வருதுங்க. அதேமாரி நம்ம இந்த பர்த் கண்ட்ரோல் மாத்திரையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதனால கூட நமக்கு இந்த பெயின்லாம் வரும்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா, சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு இடுப்பு வலி வரும், ஒரு சிலருக்கு கால் வலி வரும், ஒரு சிலருக்கு தலைவலி வரும், ஒரு சிலருக்கு முதுகு வலி வரும். அதையும் மீறி ஒரு சிலருக்கு வாந்தியெல்லாம் கூட வரும், உடம்பு ரொம்ப டயர்டாயிரும். இது எல்லாத்தையும் மீறி எல்லா லேடிஸ்க்கும் காமனாக இருக்கிற ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா இந்த வயிற்று வலி தான். இந்த வயிற்று வலி நம்ம எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரெமிடியாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது நமக்கு ஏற்கனவே தெரியும். இதை நம்ம நார்மலாக வயிற்றில் தேய்ச்சி நீங்கள் மசாஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் ஆயிருங்க. இப்போ செகண்ட் ரெமெடி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இஞ்சியை சொல்லலாங்க. இஞ்சியை நம்ம டெய்லி நம்ம குடிக்கிற டீயில் இல்லை வேறு எதுலனாலும் நம்ம இந்த இஞ்சியை சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு இந்த பெயின் கண்ட்ரோல் ஆகுங்க. அதே மாரி நீங்கள் பீரியட்ஸ் ஆகிற நாள் இந்த இஞ்சியை சாறு எடுத்து அதோட தேன் இல்லை சர்க்கரை ஏதாவது கலந்து நீங்கள் குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த பெயின் நெக்ஸ்ட்டு வர்ற மந்த்லலாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ ரெமிடி 3 என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோருங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீவர்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இதை குடிக்கும்போது உடனே நமக்கு அந்த பெயின் ரிலீவ் ஆயிருங்க. இப்போ இந்த மோரில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பெயின் உடனே ரிலீஸ் ஆயிருங்க. அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இல்லை மோர் இல்லைன்னா நீங்கள் வார்ம் வாட்டரில் கூட பெருங்காயத்தை கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம், அதுவும் கூட நல்லா கேட்கும் உங்களுக்கு. இப்போ ரெமெடி 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயங்க. வெந்தயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது நம்ம ரெகுலராகவே நம்ம டெய்லி நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியோட வெந்தயத்தையும் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பெயின் இல்லாமலே போயிருங்க. படிப்படியாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இல்லாமலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் அந்த ப்ராப்ளம். அதனால் நம்ம இதை கூட நம்ம ரெகுலராக இது பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வெந்நியில் வெந்தய பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு அது அந்த பெயின் உங்களுக்கு சரியாயிருங்க. இப்போ ரெமிடி 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் வாட்டருங்க. வார்ம் வாட்டரை எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை லெமன் போல் புழிஞ்சிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக சுகரும் நீங்கள் ஆட் பண்ணி அதை நீங்கள் குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிலீவ் ஆகுங்க அந்த ஸ்டொமக் பெயின். இது இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த வார்ம் வாட்டருக்கு பதிலாக நம்ம கடையிலலாம் கிடைக்குதுங்களா, குளுக்கோஸ் கிடைக்குதுங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த குளுக்கோஸோடு நீங்கள் இந்த லெமன் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்டொமக் பெயின் ரிலீவ் ஆயிருங்க. இப்போ ரெமெடி 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூங்க. வாழைப்பூ நம்ம கர்ப்பப்பையை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த வாழைப்பூ. இதில் நம்ம உள்ளே உரிக்க குட்டியாக உள்ளே வரும் இல்லைங்களா, இந்த படத்தில் கடிக்கும்போது இந்த குட்டியான பீஸ் வர அந்த இதை நம்ம வெறும் வாயிலே சாப்பிட்லாங்க. இப்படி ஒரு வேளை சாப்பிட முடியாதவங்க அதை நம்ம ஜூஸாக எடுத்து அதை மிளகு சேர்த்து ஒரு கொதி விட்டு அதை நம்ம தேன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த வயிற்று வலி சரியாகிறதோட உங்களுக்கு
நம்மளோட கர்ப்பப்பையும் கூட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க. அதனால கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆனதுன்னா உங்களுக்கு வர்ற அந்த பீரியட்ஸ் டயத்தில் வர்ற அந்த இடுப்பு வலி, கை கால் உளைச்சல் எல்லாமே வந்து உங்களுக்கு க்யூர் ஆயிருங்க. அதனால் இது கூட ஒரு பெஸ்ட்டு ரெமெடி தாங்க. இப்போது ரெமெடி 8 பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப இலைங்க. வேப்ப நம்ம கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம பாரம்பரியமாக நம்ம சொல்கிற ஒரே பொருள் வந்து வேப்ப இலை தாங்க. இந்த வேப்பிலை வந்து நல்லா நம்ம காலையில் எந்திரிச்சு அந்த வேப்பிலையை வந்து சாறு எடுத்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பீரியட்ஸ் இதில் நீங்கள் குடிச்சிங்கனாலே போதுங்க. குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த வயிற்று வலிலாம் வந்து இல்லாமல் குறைஞ்சி போயிருங்க. அடுத்ததாக நம்ம ஹோம் ரெமெடி 8 என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஹாட் பேக்கை வச்சு நம்ம வந்து ஒத்தனம் கொடுக்கலாங்க. இந்த ஹாட் பேக்கை வந்து ஒத்தனம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பெயின் வந்து நல்லாவே ரிலீவ் ஆகும். இந்த ஹாட் பேக் இல்லைனா கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டவலை வச்சு ஒரு வெந்நியை வச்சு ஒத்தனம் கொடுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆகுங்க. இப்போ ரெமெடி வந்து 9 என்னென்னு பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிற நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கணுங்க. மெக்னீஷியம் வந்து வேர்க்கடலை, கீரை, பாதாம், இப்போ இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெமெடி 10 என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஒரு பிஃபோராகவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. நம்ம பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி இருந்து இந்த ரெமெடியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இதில் என்னென்னா புதினா, பெருஞ்சீரகம், ஓமம் இதெல்லாம் நல்லா நீங்கள் ஒரு பிடி புதினா கையில் எடுத்துகிட்டு அதோட பெருஞ்சீரகம், ஓமமும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு அந்த சாறை நல்லா வடிகட்டிட்டு அதில் தேவையான நீங்கள் உப்பு சேர்த்து குடித்தாலும் சரி, இல்லை சர்க்கரை சேர்த்து குடித்தாலும் சரி, நீங்கள் அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரிலீவ் ஆகுங்க. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த வர்ற அந்த பெயின் வந்து இல்லாமலே போயிருங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த நான் சொல்லியிருக்க அந்த 10 ரெமெடியுமே வந்து நான் வந்து ட்ரை பண்ணதாங்க உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதோட நீங்கள் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க. அதோட இந்த பீரியட்ஸ் டயத்துலையோ பீரியட் ஸ்டார்ட் ஆக அந்த 2-3 டேஸ்க்கு பிஃபோராகவே வந்து நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை எடுக்கிறதோட காரத்தை கம்மியாக சாப்பிடுங்க. அதோட இந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து சாப்பிடாம நம்ம ஹெல்த்தை வந்து நம்மளாவே பார்த்துக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துட்டோன்னா இந்த பீரியட்ஸை வந்து நம்ம சோகமாக இல்லாமல் ஹாப்பியாகவே நம்ம வந்து சமாளிக்கலாம் அதை வந்து. ஸோ நீங்கள் வந்து இந்த ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.